வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு தெரியுமா ஐபிஆர் என்றால் என்னவென்று? இதை நாங்கள் தமிழில் சொன்னால் மெய்ப்பொருள் உரிமைகள் என்று சொல்லலாம். அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது என்ன செய்வதால் ஒவ்வொரு மனிதர்களும் உருவாக்கும் அறிவுசார் சொத்துக்களுக்கு வழங்கப்படும் சட்ட உரிமைகளாகும். அதாவது நான் ஏதாவது ஒன்று என்ற சொந்த முயற்சியால் கண்டுபிடித்தால் அது எனக்குத்தான் சொந்தம். அதைத்தான் இங்கு சொல்கிறார்கள், உருவாக்கும் மனித உருவாக்கும் அறிவுசார் சொத்துக்களுக்கு வழங்கப்படும் சட்ட உரிமைகள் என்பதாகும். ஏன் கண்டுபிடிப்பு முக்கியம்? நமது கண்டுபிடிப்புகளுக்கு இது மதிப்பளிக்கிறது அல்லது பாதுகாக்கிறது. அதனால தான் இது முக்கியமாக செயல்படுகிறது. இங்கு நாங்கள் சொல்கிற காப்புரிமை, காப்பிரைட்ஸ், அடுத்து அதே மாதிரி உட்பட்ட கணக்கு பேட்டர்ன்ஸ் இருக்குது, ட்ரேட் சீக்ரெட்ஸ் இருக்குது, ட்ரேட் மார்க்ஸ் இருக்குது. இதெல்லாமே எங்களுக்கு இந்த ஐபிஆருக்குலாம் வந்து சேரும். பேட்டர்ன் இது நாங்கள் கண்டுபிடிக்கிற காப்புரிமை. புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு உரிமைகளை பெறுவதை சொல்வது காப்புரிமை. அடுத்த காப்புரிமைகள் மருத்துவ சாதனங்கள் இல்லாட்டி புதிய இயந்திரங்கள் ஏதாவது கண்டுபிடிப்பதை உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லலாம். அதே போல் காப்பிரைட்ஸ். காப்பிரைட்ஸ்ன்றது புத்தகம், பாடல், படம், இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்டது அல்லது புத்தகங்கள் சம்பந்தப்பட்டது, இலக்கிய வடிவங்களுக்கான உரிமை. இது நான் சொந்தமாக எழுதினால் அது இந்த இலக்கிய வடிவங்கள் எனக்கு தான் சொந்தம். அதனால தான் இதை நாங்கள் சொல்கிறோம். அடுத்து ட்ரேட்மார்க், வர்த்தக அடையாளம். அடுத்து அதாவது இந்த லோகோ, ஸ்லோகன், இந்த மாதிரி இதுகளை நாங்கள் சொல்லுவோம். அதாவது நாங்கள் இந்த மாதிரி ஒரு லோகோ கண்டாலே எங்களுக்கு தெரியும் ஒரு நைக்கிற லோகோ, இந்த மாதிரி ஐஃபோன்ட லோகோ கண்டால் எங்களுக்கு தெரியும் ஒரு ஐஃபோன்ட லோகோ, ரைட்? இதுகளை நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டிசைன். இண்டஸ்ட்ரியல் டிசைன் என்று சொல்லக்குள்ள நாங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைனாக இருக்கலாம். இது அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டும் ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு டிசைன்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு கொக்கோகோலா போத்தலை பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியும், அது கொக்கோகோலா கம்பெனிக்கு ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன் ஆகும். அதே போல் ட்ரேட் சீக்ரெட்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில ரகசிய தகவல்களை வணிக ரகசிய தகவல்களை பாதுகாக்கலாம். சில கம்பெனிகள் இதை யூஸ் பண்ணிக்கொள்வார்கள். அதாவது ட்ரேட் சீக்ரெட்னுக்குள்ள நாங்கள் கேஎஃப்சி என்ற ஒரு எங்களுக்கு தெரியும் ஒரு சாப்பாட்டு கம்பெனி உள்ளது. இவர்கள் அவர்களை பொறிக்கும் அந்த கோழிக்கு அவர்களுக்குன்னு சொல்லி தனியாக ட்ரேட் சீக்ரெட்ஸுகளை வச்சுக்கொள்கிறார்கள். ஸ்பெஷல் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி இதுகளை தான் நாங்கள் சொல்கிறது ட்ரேட் சீக்ரெட்ஸ், ரைட்? இது யார் யார் பெறலாம்னு சொன்ன ஐபிஆரை கிட்டத்தட்ட எங்கிட்ட கண்டுபிடிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், இவர்களெல்லாம் இதை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இலங்கையை பொறுத்தவரையில் NIPO